ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க, அவங்க மனசில் வச்சுருப்பாங்க இல்லையா சில விஷயங்கள். இப்போ பேசாமல் இருக்கிற இந்த நேரத்தில் அவங்க ஆள் மனசில் இருக்கிற விஷயம் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாத விஷயங்கள் சில இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும், அண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறாங்க, அண்ட் ஃபைனலாக யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்ன, இந்த 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங், யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் பைல் செலெக்ஷன் கிடையாது, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். உங்களுக்கு இதை நான் சில சைன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு மேட்ச் ஆனால் கூட இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெசனேட் ஆகும், சரியா? ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணும், கரியர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். அண்ட் ஹீலிங் செஷன் இருக்குது, டேரோ கிளாஸும் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இது கலெக்டிவ் ரீடிங்ஸ், இப்போ பைல் செலெக்ஷன் கிடையாது. அதனால தான் நான் எனர்ஜி செக்கிங் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் எனர்ஜியில் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்கள் கூட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். வியூவர்ஸோட கரண்ட் எனர்ஜி ஆர் சம் சைன்ஸ் யூனிவர்ஸ், யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கலாம், யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். வியூவர்ஸோட எனர்ஜி ஆர் அவங்களுக்கான வீடியோவா இது. உங்கள் பர்த் மந்த் அக்டோபர், பர்த் மந்த் அக்டோபராக இருக்கும். அவங்க இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். உங்களோட பர்த் மந்த் ஆர் உங்கள் பர்சன், அல்லது இந்த மந்த் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மந்தாக இருக்கும், சரியா? நீங்கள் மேபி மீட் பண்ண மந்த் ஆர் வெட்டிங், அல்லது அக்டோபர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மார்ச் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சிலர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் பார்க்குற வியூவர்ஸ், ஆர் உங்கள் வீட்டில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து உங்கள் அப்பியரன்ஸ், வெளியில் போகும்போது ரொம்ப கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப உங்களை அழகாக காமிச்சிக்கணும். உங்கள் பர்சனாலிட்டி வந்து உங்கள் அப்பியரன்ஸில் வந்து தெரியும். ஸோ நீங்கள் உங்களே ரொம்ப அழகாக காமிச்சிக்கிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு பாருங்கள். ட்வின் ஃப்ளேம், சரியா? ட்வின் ஃப்ளேம் இருக்க உங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக நான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம் இருக்கலாம். ரொம்ப கரியர் கோல் ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம். என்னதான் ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகியிருந்தாலும், எனக்கு வந்து என்னோட கோல் ரொம்ப முக்கியம், இப்போ என்னோட ஃபோக்கஸ் கரியரில் இருக்குது, என்னோட ஜாபில் இருக்குது, என்னோட பிஸ்னஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. ஃபினான்ஷியலாக அடுத்த லெவல் போயிருந்திருப்பீங்க, ஃபினான்ஷியலாக நெக்ஸ்ட் லெவல் போயிருந்திருப்பீங்க. ரீசெண்டாக ஏதாவது மேரேஜ், ஏதாவது செலிப்ரேஷன் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஆர் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வீட்டில் வந்து மேரேஜ் ப்ரப்போசல் வீட்டில் பார்த்துட்டு இருக்கலாம், பொண்ணு இல்லை பையன், சரியா? உங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கலாம். பட் கரியர் ஃபினான்ஷியலாக நெக்ஸ்ட் லெவல், ஒரு லெவல் முதல் இருந்ததை விட இப்போ ஒரு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கான வழியில் போயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே சில பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன், ஆப்வியஸாக மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப சின்சியராக உங்கள் பர்சன் வேணும்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் சிலர் வந்து பொறுமையாக, நான் வந்து நிறைய லவ் காமிச்சிட்டேன், ஸோ யூனிவர்ஸ் எனக்கான லவ்வை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னா யூனிவர்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு அதீத நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாட்களை வந்து கடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம், சரியா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் யூனிவர்ஸ் ப்ரே பண்ணிட்டு என்னோட லவ் என்கிட்ட வந்துடும், நான் கொடுத்த லவ் எனக்கு யூனிவர்ஸ் வந்து அந்த லவ்வை திருப்ப கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட சைன், சரியா? அண்ட் மெயினான சைன் சொல்லணும்னா,
உங்களுக்கு வந்து ஒரு நீங்க ரொம்ப லக்கி சார்மா இருப்பீங்க. சில பேர் வந்து நான் ரொம்ப அன்லக்கி அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருப்பாங்க. பட் நீங்க ரொம்ப லக்கி சார்ம்னு நீங்க நெறைய இடத்துல வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். அல்லது நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கலாம். நான் லக்கான பெர்சன் தான். எனக்கு லக் நெறையா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கீங்க. அண்ட் இப்ப இருக்கிற நிலைமை வந்து கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கான சைன் அண்ட் எனர்ஜி. சரியா? சிலர் கார்டன் வச்சிருக்கலாம், தோட்டம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம உங்க பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன எனர்ஜியில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெசனேட் ஆனாலும், உங்களுக்கு சைன் வந்து ஒத்து போனாலும் நீங்க பார்க்கலாம். உங்க பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க. ட்வின் ஃப்ளேம் இதுல ஸ்ட்ராங்கா தெரியுது. ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி நிறைய இருக்குங்க. உங்க பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல வர்றாங்க. உங்க பர்சன் வந்து ரொம்ப மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்ல தான் இருக்காங்க. மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங். ஆனா கிளியரா உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சரியா? ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து உங்க பர்சன் மனசுல வந்து லாஜிக் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா ஸ்வாட் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து உணர்ச்சிகளுக்கு விட நம்ம இமோஷன்ஸ் அதை தாண்டி நான் நான் சரியா தான் இருக்கேன் அப்படின்னு அவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து உனக்கு எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் அவங்கள லாஜிக்கா யோசிச்சு அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க பண்ண தப்புல இருந்து அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க பண்ண தப்பு வந்து அவங்களுக்கு இன்னுமே வந்து தெரியல. இன்னும் உங்களை காயப்படுத்தினதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல. நான் சரியாதான் இருக்கேன், நான் பண்ணதுல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல வந்து அவங்கள வந்து நியாயப்படுத்தி பேசுறாங்க. உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசுறதுக்கு இருக்கு. ஆனா கிளியரா பேசணும். உங்ககிட்ட நான் வந்து பேசணும், நிறைய இருக்கு. நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ உன் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்க, நான் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பட் உனக்கு வந்து தெரியாது நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு. நான் கூட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல சில பேர் வந்து உங்க பர்சன் வந்து மெசேஜ் வந்து அனுப்ப வந்து அந்த ஒரு ஈகோனாலயோ இல்ல லாஜிக்கா திங்க் பண்ணி மெசேஜ் பண்ணா வந்து இப்போதைக்கு எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்காது, இது இந்த மெசேஜ்ல சரியாகாதுன்னு லாஜிக்கா அவங்க வந்து அந்த மெசேஜ் வந்து டெலிட் கூட பண்ணி இருந்திருக்கலாம். சரியா? பட் உங்ககிட்ட எனக்கு நிறைய பேசணும், கிளியரா பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, சரி இப்ப இது வந்து நான் உன்னை ரொம்ப நீ கேரிங்கான பர்சன் தான், நீ ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை உள்ள பர்சன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பாக்குறாங்க. நீங்க ரொம்ப ஸ்டேபிளா இருக்கீங்க. இப்ப லைஃப்ல எந்த குழப்பமும் இல்லாம ஸ்டேபிளா இருக்கீங்க. உங்க மேல ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கு. சரியா? உன்னை நான் ரொம்ப மதிக்கிறேன், உன் மேல ரொம்ப மரியாதை இருக்கு, உன்னை வேல்யூ பண்ணாமலாம் இல்லை, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நீ என் கூட இருந்தீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும், ஃபினான்ஷியலாவும் நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவேன், நீ ஒரு லக்கி சாம் மாதிரி எனக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல வர்றாங்க. இப்ப நடந்த இந்த செப்பரேஷன் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா நமக்குள்ள நடக்க போகுது. நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பழைய மாதிரி வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா நிறைய வந்து மாற்றங்கள் வந்துருச்சு. நம்மளே எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி ஒரு மாற்றம் வந்துருச்சுங்கிறத வந்து என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது எனக்கு மன வலியை வந்து அதிகமா தெரியுது. பட் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மாற்றமா இருக்கு. இது ஒரு சாதாரணமான செப்பரேஷன் இல்ல, இது சம்திங் பெரிய விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்துருச்சு. இந்த செப்பரேஷன் வந்து நமக்குள்ள நடந்த அந்த பழைய பேட்டர்ன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துலதான் இருக்காங்க. பழைய மாதிரி வந்து உங்ககிட்ட என்னால பழக முடியுமா, பேச முடியுமா, உங்க கூட வந்து என்னால அதே மாதிரியான லவ்வோட உங்ககிட்ட வர முடியுமா, இல்ல நீ என்கிட்ட அதே மாதிரியான லவ் காமிப்பியா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி அவங்களுக்கு இருக்கு. உன்னை நினைக்கிறப்ப நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், ரொம்ப திருப்தியா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. என் லைஃப்ல வந்து நீ கிடைச்சேன்னா என் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும். நான் என்ன மாதிரியான ஒரு ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், ஓகேவா? ஸோ என்ன மாதிரி நான் எதிர்பார்த்தனும் அந்த மாதிரி பர்சனா தான் நீ இருக்க, நீ இருந்தா என் லைஃப் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சிம்பிளா உங்ககிட்ட சொல்றாங்க. ஒரே வரியில சொல்ல ஆசைப்படுறது, நீ இருந்தா என் லைஃப் ஹாப்பியா இருக்கும், ஃபுல்ஃபில்மெண்டோட இருப்பேன், நான் திருப்தியா ஃபீல் பண்ணுவேன். அதுதான் வந்து அவங்க உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறது. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அவங்க பண்ணினதெல்லாம் வந்து சரிங்கிற மாதிரி அவங்களே அவங்க நியாயப்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னேன். ஸோ நீ ரொம்ப ஹர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரியா விஷயங்கள் வந்து சிலர் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, என்னால வந்து உன்னைய வந்து ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப பெயின் கொடுக்குது, ரொம்ப வலி கொடுக்குது. நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாலும் நீ என்கிட்ட காமிக்கிற அந்த கோபமாகட்டும், அந்த உன்னோட
பிஹேவியர் வந்து தேர்ட் பர்சன், ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்கிற, அது எனக்கு இன்னும் ரொம்ப வலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீ இப்ப ரொம்ப தன்னம்பிக்கையோட ரொம்ப ஸ்டேபிளா இருக்க எனக்கு தெரியுது. பட் அதனால நீ கொடுக்குற வழி வந்து என்னால அந்த அளவுக்கு நான் தன்னம்பிக்கையோட ஒரு ஹோப்போட என்னால வாழ முடியல. என்னோட கான்பிடென்ட் எல்லாமே போகுது. நீ இல்லாம இருக்கிற இந்த லைஃப்ல வந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்ககிட்ட சடனா வந்து பேசணும். உங்ககிட்ட நிறைய இருக்கு எனக்கு பேச வேண்டியது, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. என்னோட ஹார்ட் வந்து இப்ப டீப்பான ஒரு வழியை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் எனக்கு நிறைய இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருக்கேன். ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, நிறைய சந்தோஷம் இருக்கு. நிறைய நீ ஹர்ட் பண்ணிட்ட, எனக்கு நிறைய பேசணும்ட்டு இருக்கு. பட் எனக்கு எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நீ எனக்கு வழி கொடுத்துக்கிட்டு இருக்க, ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்க. நீ என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நான் சைலண்டா இருக்கேனே தவிர நான் வந்து உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகல. நீ தான் வேணுங்கிறதுல வந்து நான் தெளிவா இருக்கேன். பட் என்னோட நியாயத்தையும் புரிஞ்சுக்கோ, என்னோட சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கோ. பழைய விதமான ஒரு எனர்ஜியோட நம்ம 2 பேர் வந்து என்ன பழக முடியுமான்னு தெரியல. அது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள். சரியா? உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, அது கொஞ்சம் நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன பண்ண போறாங்க? ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து அவங்க உங்ககிட்ட வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரியா? எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த 2மே வந்து டிஃபென்சிவ் மோடு தான். 2மே ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை விட்டு இப்ப தள்ளி இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அந்த குழப்பத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுது. சரியா? அவங்க வந்து பிடிச்சி வந்து உங்ககிட்ட இருந்து தள்ளி இல்லை. பட் நான் இப்ப இருக்கிற இந்த இப்படி சைலண்டா இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரியான நினைப்புல தான் இருக்காங்க. பட் நீங்க கொடுத்த லவ் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஏன் ஆக்ஷன் எடுக்க வரல அப்படின்னா அவங்க லைஃப் வந்து பேலன்ஸ்டா இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளா கிடையாது. இதுல 2-3 விஷயம் எனக்கு தெரியுது. அவங்க பர்சன் லைஃப்ல ஃபினான்ஷியலா சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. சரியா? ஃபினான்ஷியலா நீங்க விட்டு போன இந்த டைம்ல வந்து அவங்க ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலா வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு இருக்காங்க. 2வது விஷயம் என்னன்னா, அவங்க லைஃப் வந்து ரிலேஷன்ஷிப்ல ஆகட்டும், ஹெல்த் ஏதோ ஒன்று சம்திங் அவங்க வந்து அங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல அவங்க எதிர்பார்த்த லவ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க இமோஷனலா யாருமே கூட இல்லாத மாதிரி ஒரு சப்போர்ட் இல்லாம தனிமையில தான் இருக்காங்க. சரியா? தேர்ட் திங் எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க கேட்கிற லவ் வந்து அவங்க கொடுக்குற நிலைமையில இப்ப கிடையாது. அவங்களுக்கு வேற பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறனால நீங்க கொடுக்குற லவ் வந்து நீங்க கேட்கிற லவ் வந்து அவங்க கொடுக்க வந்து தயாரா இல்லை. இதுல இன்னொரு விஷயம், 2மே ஸ்ட்ராங்கான கார்டு என்ன ஒரு விஷயம் சொல்லுதுன்னா, இங்க பாருங்க, இங்கேயே வந்து வேலி போட்டிருக்காங்க. தெரியுதா? ஒரு பவுண்டரி இருக்கு, இங்கேயே ஒரு பவுண்டரி இருக்கு. அவங்க உங்ககிட்ட வந்து இப்ப எந்த விதமான முயற்சி எடுக்கிற மாதிரி இல்லை, எந்த விதமான சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா இனி உங்ககிட்ட பழைய மாதிரி வர முடியாது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நிறைய ஹர்ட் ஆகியிருக்காங்க. உங்க கூடயே ஆகட்டும், இல்ல வேற ரிலேஷன்ஷிப்ல ஆகட்டும், இல்ல இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப், இப்ப இருக்கிற அவங்க ஒய்ஃபோடய ஹஸ்பண்டோடய சரி, இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல கூட அவங்க ஹர்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தான். சரிங்களா? பட் உங்களுக்காக தான் வெயிட்டிங். அது உங்களை ஒரு ஏக்கத்தோட தான் பாக்குறாங்களே தவிர அவங்களால உங்களை வந்து இப்போதைக்கு லைஃப்குள்ள வந்து விட முடியாது. இப்ப இந்த மாதிரி நிலைமை வந்து நல்லதுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு டிஃபென்சிவ் மோட், எப்பயுமே அவங்களே பாதுகாத்துக்கிட்டு நான் பண்ணது கரெக்ட் தான், நான் எந்த முயற்சியெல்லாம் எடுக்க மாட்டேன், இதுதான் என்னோட சூழ்நிலை, புரிஞ்சுக்கோ, நீ இப்போதைக்கு வந்து என்கிட்ட வந்து பேசணும், நீ என்கிட்ட வந்து இதை பத்தி நம்ம பேசணுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியில நான் இல்லை. எனர்ஜி ரொம்ப ட்ரைன் ஆயிருச்சு. நான் இப்ப வந்து பல விஷயங்களை வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்னால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஆனா நான் இப்ப சைலண்டா இருக்கிறது வந்து பிடிச்சி இல்லை, வேற வழி இல்லாம என்னோட சூழ்நிலை, நான் இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு இமோஷனலா நான் டிஸ்டன்ட் ஆகி இருக்கேன். மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கேன்னு நினைக்காத, நான் உன்னை விட்டு மூவ் ஆன்லாம் ஆக மாட்டேன். ஸோ இதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷனா இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்க எதுவும் வந்து அவங்க கிட்ட ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது கரெக்ட் டைம் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் ஆக்ஷன் அதானே வந்துச்சு. சரியா? இது வந்து சரியான நேரம் இல்லை. நீங்க எதுவும் ஏர்ஜ் பண்ண வேண்டாம், இல்லை வேகமா நடக்கணும்னு எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் டிவைன் டைமிங்க்கு நீங்க விட்டுருங்க.
இப்போ நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் உங்க பர்சன்ட்ட போய் அகைன் நீங்க பேசணும்னு நினைச்சாலும் ஆர் உங்க பர்சனை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிடலாம்னு நினைச்சாலும் எதுவுமே நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். நீங்க உங்க இதுல மட்டும் நீங்க செல்ஃப் லவ் மட்டும் பண்ணுங்க. நீங்க எந்த முடிவு இப்ப வந்து நீங்க கோபத்துல கூட இல்ல இந்த பர்சன் எனக்கு சரியில்லை விட்டுட்டு போயிடலான்னு கூட நீங்க சிலர் வந்து முடிவு எடுத்திருக்கலாம். பட் இப்போதைக்கு எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர வேணாம். அதே மாதிரி உங்க பர்சன்ட்ட திரும்பி போயிடலாம், அவங்க கிட்ட வந்து பெக் பண்ணலாம், நம்ம வந்து அகைன் நம்ம சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கனாலும், ஏன்னா உங்க பர்சன்ட் வந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் வரல, எந்த ஆக்ஷன் எடுக்கலைங்கிற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி நினைச்சுட்டு இருந்தாலும் வேணாம். ஏன்னா நீங்க இந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு டவர் மொமெண்ட் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஒரு பெரிய சடனா ஒரு சேஞ்சஸ் உங்களால கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா அது ஒரு ஃபெயிலியராக போறதுக்கான வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு. ஸோ இது கரெக்டான நேரம் கிடையாது. ஜஸ்ட் உங்க கரியர்ல உங்க ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹெல்த் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. கரியர் ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா டிவைன் டைமிங்ல எல்லாமே நடக்கும். ஸோ நான் 2-3 கார்டு எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஒரு கார்டுலேயே வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கிளியரா மெசேஜ் கொடுத்துருச்சு. ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்க ரிலேஷன்ஷிப் வைஸ் நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு நினைச்சாலும் இது ரைட் டைம் கிடையாது. இன்ஸ்டெட் நீங்க உங்க கரியர்லயும் உங்க ஹெல்த்லயும் வந்து ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங், ஹீலிங் அண்ட் டேரோ கிளாஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.